பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ் CB350 ஆமாங்க. நல்ல ஒரு கிளாசிக் அண்ட் ரெட்ரோ ஸ்டைலில் ஹோண்டா தரப்புலேருந்து செம்ம ரிஃபைண்டான ஒரு இன்ஜினோட ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் ஃபார் லாங் ட்ரைவுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட ஹைனஸ் 3B350 உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லாமல் ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்ன சொன்ன மாதிரியே இது வந்து செம்ம ஒரு ரெட்ரோ ஓரியன்டான டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கிளாசிக் ஃபீல் கொடுக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் டிசைனில் அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அதை மாதிரி விஷயங்களையும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு இந்த ஒரு வெஹிக்கிளில் நல்ல ஒரு ஹைலைட்டரான ஒரு விஷயமாகவே இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 348.36 அதான் அரௌண்ட் ஒரு 350cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. என்னப்பா 350cc ஏர் கூல்டான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஸ்ட்ரோக் இன்ஜின்றதுனால அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அது ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணுது. சரி, ஓகே. இந்த இன்ஜினுடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 20.78 bhp பவர்ஸும் 13 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல ஒரு லோ அண்ட் டார்க் ஃபோக்கஸ்டான ஒரு இன்ஜின்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு மேனர் பண்ணாலும் ஓரளவுக்கு ஓட்டிடலாம். பட் பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ஹைவே பர்பஸில் இந்த ஒரு வெஹிக்கிள் நாள் ஃபுல்லாக நீங்கள் நல்ல க்ரூசிங் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணாலும் நல்ல ஈஸியாக கிளைட் த்ரூ பண்ணும். அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு இன்ஜினில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டாப் ஸ்பீடு ஒரு 125 km/h கம்பெனி ரிப்போர்ட்டட். மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 35 kmpl கம்பெனி ரிப்போர்ட்டட். இன்ஜினுடைய பவர் அண்ட் மைலேஜ் மாதிரி விஷயத்தில் அந்த ஒரு இன்ஜினுக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ABS ஸ்டாண்டர்ட் த்ரூ அவுட் ஆல் மாடல்ஸ்லையும் உங்களுக்கு வந்தது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 181 kg வெயிட் மட்டும் கொஞ்சம் கூட வருது. இருந்தாலும் 350cc வெஹிக்கிள் இல்லையா, அப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 800 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. அப்படின்றப்ப சீட் ஹைட் ஒரு டீசெண்டான ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் வந்து உங்களுக்கு 2,44,000 அரௌண்ட் ஆன்ரோட் ப்ரைஸிங் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் வந்து 2,50,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படி எக்ஸாக்ட் நம்ம பட்ஜெட்டில் வருது. இதிலும் உங்களுக்கு அந்த ஒரு ப்ரீமியம் எடிஷன் ஒன்று உண்டு. அது போகிறீங்கப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 1,000 2,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். எதாக இருந்தாலும் இதுவுமே ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளேயே உங்களுக்கு பேஸ் மாடல் வருது. அந்த ஒரு விஷயத்துலேயே உங்களுக்கு எல்லாமே கிடச்சின்றப்ப அப்படின்றப்ப அதுவுமே ஓகே தான். ஓவராலாக ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ரெட்ரோ லுக்கிங்கில் ஹோண்டா தரப்புலேருந்து ஒரு பெஸ்ட் க்ரூசர் பைக் எதிர்பார்க்குறீங்கப்ப, க்ரூசர்னு சொல்ல முடியாது, ஒரு கிளாசிக் ரெட்ரோ லுக்கிங் பைக் எதிர்பார்க்குறீங்கப்ப இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். லாங் டிரைவுக்குமே இந்த ஒரு வெஹிக்கிள்